ஜகாத்துல் ஃபித்ர்னா என்ன? ஃபித்ரான்னு சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபித்ரானா கூட சொல்லலாம். நம்ம ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்ரி இயர் ஃபாஸ்டிங் முடிஞ்சதும் அவங்க பிஃபோர் ஈத் ப்ரேயர் ஃபாஸ்டிங்க்கு பிஃபோர் கொடுத்துடணும். ஏழை எளிய புவர் நீடி பீப்புளுக்கு. இது எதுக்கு கட்டாயம் அவர் கொடுக்குறாருன்னா, எந்த ஒரு மனிதரும் ஈது நாள் அன்னைக்கு பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு. அவங்களோட எண்ணம் ரொம்ப பியூராக இருந்தது. சேரிட்டி ஃபார்மில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஃபாஸ்ட்லேயும் அது பியூரிஃபை பண்ணணும். அந்த இன்டென்ஷனுக்காகவும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஃபித்ரானான்னு என்னான்னு பார்த்துக்கிட்டோம். சஹி அல் புகாரியில் இருக்குது இது பற்றின ஃபுல் டீட்டெயில். கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஃபித்ரானா எவ்வளோ கொடுக்கலாம்? 1 பர்சனுக்கு 3 கேஜின்னு சொல்லப்படுது. அதாவது 1 சான்னு சொல்லுவாங்க. ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். அது ஒரு பர்சனுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு பர்சன் வீட்டில் இருக்கிற 4 பர்சனுக்கும் டினோட் பண்ணும். அதாவது அம்மா அப்பா பசங்க எல்லாத்துக்குமே சேர்த்து 4 பேர்னா ஃபார்ம்லேயே கொடுத்தா அது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவர் மீட் ரைஸ் பன்னீர் அப்புறம் ரெய்சின்ஸ் அதுக்கப்புறம் பேரிச்சப்பழம் டேட்ஸ் அப்புறம் மீட் இது எல்லாமே தான் கொடுத்தாங்களாம். ஸோ நாங்களும் அதே ஃபாலோ பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் மணிக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பெட்டர்னஸ் அதிகமாகவே பிளெஸ்ஸிங் கிடைக்கிதுன்னு சொல்லப்படுது. ஆனால் ஈது ப்ரேயருக்கு முன்னாடியே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் யார் கொடுக்கணும்? யார் மேலே இது வாஜிப்? யார் மேலே கம்பல்சரி? யார் யார் கொடுக்கலான்னா வீட்டில் இருக்கிற தலைவர், அதாவது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஃபாதரோட தலைமையில் தான் கொடுக்கப்படணும். ஃபாதர் தானே யார்னிங் பர்சன். அதுக்காக ஃபாதர் தன்னுடைய டாட்டர் இல்லை சன்னுக்கு மேலேயோ ஒய்ஃபுக்கு மேலேயோ எல்லாத்துக்கும் மேலே அவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் உள்ள ஒரே சேரிட்டி தான். ஸோ எல்லா ஒரு பர் ஹெட்டுன்னு கணக்கில் ஒவ்வொரு சா கொடுக்கணும். 10 பேர்னா 10 × 30 கேஜஸ் ஆஃப் சா கொடுக்கணும். ஸோ ஃபுட் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா இது பெட்டர் ஆஃபரிங்காக இருக்கணும் பிஃபோர் ஈத் ப்ரேயருக்கு. ஹோப் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஷார்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஷேர் செஞ்சு சவாபே ஜாரியாக எடுத்துக்கோங்க. கீப் ஷேரிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் யுவர் சிம்ப்ளி லியா ஆல்வேஸ்.